மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். இந்த வார தகவலில் வெனிசுலாவில் ஏற்பட்ட பூமி அதிர்ச்சி 40,000 பேரை காணவில்லை, 4,000 டெட் பாடிஸ் வரை கிடைத்திருக்கு. வரலாறு காணாத உஷ்ணம் கிழக்கித்திய நாடுகளில். இஸ்ரேல் எதிர்ப்பு கொள்கை. இஸ்ரேலுக்கு உபத்திரவ காலம் வருகிறது. ஏஐ அதிகப்படியான கார்பன் கழிவுகளை உண்டாக்குகிறது. கூகுள், அமேசான், மைக்ரோசாஃப்ட் 119 மில்லியன் டன் கார்பன் கழிவுகளை உண்டாக்குகிறது. ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி 80 வருஷ ரிசர்ச்சில் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்கிறது. சீன ரோபோட். வேதத்தில் உள்ள வார்த்தை ஒன்றும் தவறாய் போகாது, தவறி போகாது. இது குறித்து தான் முழுமையான விளக்கங்களை நம் பிரதர் எம்டி ஜெகன் அவர்கள் இந்த காணொலியில் பேசியிருக்கிறார்கள். பாருங்கள், கேளுங்கள், அது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். உலகளாவிய மிகப்பெரியதான பிரச்சனைகளும் போராட்டங்களும் கிளைமேட் கண்டிஷன்ஸும் போய்கொண்டே இருக்கிறது. இப்போ வெனிசுலா ஏற்பட்ட பூமி அதிர்ச்சி கிட்டத்தட்ட 40,000 பேர் இன்னும் காணும். ஒரு 3,500 4,000 டெட் பாடிஸ் தான் கிடச்சிருக்கு. இந்த பக்கம் எல்னினோவுடைய பிரச்சனை, அதிக உஷ்ணம். இது வரைக்கும் வரலாறு காணாத அளவுக்கு கிழக்கத்திய நாடுகள், இந்தியா உட்பட பல நாடுகள் உஷ்ணத்தை பார்த்துட்ருக்கு. இது இல்லாமல் குளோபல் வார்மிங், ஃப்ரான்ஸிலேருந்து யூகேலேருந்து 5,000 பேர் 10,000 பேர் சாகிற அளவுக்கு போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் ஒரு ஆயில் ரிஃபைனரி அதை அடிச்சிருக்கிறாங்க. சவுதி அரேபியா தாக்கப்பட்டிருக்கு, குவைத் தாக்கப்பட்டிருக்கு. உலகளாவே ஒரு பெரிய கலவரங்கள் போய்கொண்டே இருக்குது. பெரிய பெரிய விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு நடுவில் ஒரு சில மிக முக்கியமான விஷயங்கள், வேதாகமத்துக்கு தொடர்புடைய காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இஸ்ரேல் எதிர்ப்பு கொள்கை உருவாகிட்டு இருக்கு. எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், 1948 இஸ்ரேலுடையதான எதிர்ப்பு கொள்கை இருக்குது. அது அந்த நாடுன்னு ஒன்று உருவானதுலேருந்தே அது இருக்குது. அது சைன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பால்ஃபர் டிக்ளரேஷன் காலத்துலேருந்தே பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் இப்போது எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு அவங்களுக்கு உதவியாக இருக்க வேண்டிய மேற்கத்திய நாடுகள், எப்பவுமே அவங்க ஆதரவாக இருப்பாங்க. மேற்கத்திய நாடுகள்லாம் சொல்கிறது ஐரோப்பாவும் அமெரிக்காவும், அவங்களுக்குள்ளேயே இப்போ புகைச்சல் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை ஏன் இந்த செய்தியை பார்க்குறோம் அப்படின்னா, மலேசியனுடையதான பிரதமர் அன்வர் இப்ராஹிம் இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இஸ்ரேல்காரங்க அத்தனை பேரும் உடனடியாக நாட்டை விட்டு வெளியேறணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. டூயல் சிட்டிசன்ஷிப் வச்சிருக்கிறவங்க எல்லாருமே, அதாவது குடியுரிமை பெற்றவங்க கூட வெளியேறணும். ஏற்கனவே ரஷ்யா 40 இஸ்ரேல்காரங்களை திருப்பி அனுப்புனது நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போது ஆன்டிசெமிட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க, இஸ்ரேல் எதிர்ப்பு கொள்கை, இது அதிகமாக போய்கிட்டே இருக்கு. ஒரு பீரியடில் இந்த இஸ்ரேல் எதிர்ப்பு கொள்கை இருக்கிறத உலக நாடுகள், எந்த நாடாவது இஸ்ரேலுக்கு எதிராக இருந்துச்சுன்னா உடனே அதை ஒரு ஆயுதமாக இஸ்ரேல் பயன்படுத்தும். ஆன்டிசெமிட்டிக்னு சொல்லுவாங்க, ஹிட்லருக்கு ஈக்குவலாக இருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி அது எடுபடலை. உலக நாடுகள் அத்தனையும் இஸ்ரேலுக்கு எதிராக மாறிக்கொண்டே இருக்கிறது. ஸோ இந்த இஸ்ரேல் எதிர்ப்பு கொள்கை எங்கே போய் முடியும், எதை காட்டுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேதத்தை பொறுத்த வரைக்கும் மகா உபத்திரவ காலம் ஒன்று இஸ்ரேலுக்கு வரணும். அதாவது திருச்சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அடுத்த 7 வருஷம் உபத்திரவ காலம் என்று வேதம் சொல்லும். அதில் முதல் 3.5 வருஷம் உபத்திரவ காலம், அடுத்த 3.5 வருஷம் மகா உபத்திரவ காலம். முதல் 3 வருஷத்தை அவங்க தேவாலயம் கட்டுவாங்க. அதனுடைய அடிப்படை தான் இப்போ நம்ம பார்க்குறோம். தேவாலயம் கட்டத்துக்கு அவங்க ரெடி ஆகிட்டாங்க. அடுத்த 3 வருஷம் மகா உபத்திரவ காலம், ஆன்டி கிரைஸ்ட் கவர்மெண்ட். இது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்டி கிரைஸ்ட் கவர்மெண்ட் யூரோப்லேருந்து வரும் நம்ம பார்க்குறோம். யூரோப்பில் பல நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிரியாக மாறிக்கொண்டே இருக்கிறது. இஸ்ரேலுடைய பிரதமர் பென்யமின் நெத்தன்யாகுவுக்கு பல நாடுகள் பிடிவாரண்ட் இருக்கு. எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, இந்த பாலஸ்தீனத்தை அவங்க நடத்தின விதத்தில் அவங்களுக்கு ஜெனோசைட்னு சொல்லுவாங்க, அப்படி நடத்திட்டாரு அப்படின்னு சொல்லி உலக கோர்ட் அவர் கொடுத்துருக்கு குற்றவாளியாக. ஸோ அதே மாதிரி புதினுக்கும் இருக்குது. அவர் எங்கே போனாலும் ஒரு சில நாடுகளுக்கு போனால் அரெஸ்ட் பண்ணுவாங்க. யார் யாரெல்லாம் இந்த உலக கோர்ட்டுடையதான அந்த ஃபார்முலாக்குள்ள அல்லது அதனுடைய கட்டளைக்குள்ளே இருக்கிறாங்களோ அந்த நாடுகளுக்கெல்லாம் போனால் உடனே அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த இஸ்ரேல் எதிர்ப்பு கொள்கை எதை காட்டுது? உலகளாவிய, இப்போ மலேசியா வச்சு நம்ம சொல்கிறோம், எதை காட்டுது அப்படின்னா, உலகளாவிய அவர்களுக்கு மகா உபத்திரவ காலத்துக்கான ஆரம்பம் நெருங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்து மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏஐ பற்றின உள்ள பிரச்சனைகள் எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். நிறைய தடவை சொல்லியிருக்கோம், பைபிளுக்கு அகேன்ஸ்டாக ஏஐ எப்படி செயல்பட போகுது. ஏன்னா அந்த சிலை பார்க்குமாம், பேசுமாம், சுயமாம், சிந்திக்குமாம். நம்ம இது யாராவது சொன்னால் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த செய்தியை சொல்லும் போது யாரும் பெருசாக எடுத்துக்கல. ஏன்னா ரோபோட் வரும்போது சிலை பார்க்குது, பேசுது, அதை ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் அதற்கு ஆவியை கொடுக்கும்படி சத்துவம் கொடுக்கப்பட்டதுன்னு வெளிப்படுத்தல் 13:15 இருக்கும். அதுவே யோசித்து கொலை செய்யும் அந்த அளவுக்கு. இப்போ ஏஐயில் தானே யோசித்து இராணுவத்தை நடத்துகிற அளவுக்கு வந்துருச்சு. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்த நியூஸ் தான். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இடத்த நம்ம எதுக்கு எரிப்போம்? பொதுவாக உங்களுக்கு தெரியும், ரொம்ப குப்பையாயிடுச்சுன்னா அந்த இடத்த எரிச்சிருவாங்க. உங்களுக்கு தெரியும், இப்போ காட்டு தீ பரவ போகுதுன்னா முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இடத்துல இருக்க காஞ்சதெல்லாம் எரிச்சிருவாங்க. அதே மாதிரி பூமியை கத்தனை எரிக்கணும் இல்லையா? எரிக்கிறதுக்கு முதல்ல பூமி குப்பையாகணும். அதில் இது வரைக்கும் உலகத்தை குப்பையாக்கினது மனுஷன் ஆக்கின விதங்கள் நமக்கு தெரியும். நம்ம யூஸ் பண்ணுறதை வச்சு குப்பையாக்கணும் இத்தனை ஆண்டு காலம். ஆனால் இப்போது அதிகப்படியான கார்பன் கழிவுகளை ஏஐ உண்டு பண்ணிக்கிட்டு இருக்குது. 3 மிக முக்கியமான நிறுவனங்கள்னு வச்சுக்கோங்களேன், மைக்ரோசாஃப்ட், கூகுள், அமேசான். இந்த 3 நிறுவனங்கள் மட்டுமே 119 மில்லியன் டன் கழிவுகளை, கார்பன் கழிவுகளை உண்டாக்கி இருக்கிறாங்க இந்த காலகட்டத்தில். இது நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, பிரான்ஸோடைய மொத்த தேசத்தினுடையதான கழிவுகளில் 50% அவங்களதில். இப்போ சில நாடுகள் இருக்குது, அந்த நாடுகளுடையதான மொத்த கழிவுகளும்
அந்த 3 நிறுவனம் இப்போ கொண்டாந்துருக்குது ஏஐ கழிவுகள். இந்த ஏஐ பற்றி ஏற்கனவே நம்ம ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தோம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஏஐக்கு வந்து கூலண்ட் தண்ணி தேவைப்படும். அதாவது அந்த காரியங்களை ரன் பண்ணுறதுக்கு எல்லாமே பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வாட்டர் பிளான்ட் வச்சுருப்பாங்க. எல்லா நிறுவனங்களும் வச்சுருப்பாங்க. ஓப்பன் ஏஐயாக இருக்கட்டும் அல்லது வந்துட்டு சாட் ஜிபிடியாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா தங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய தண்ணி, பல மெட்ரிக் டன் தண்ணி தேவைப்படும். அவங்கள கூலாகவே வச்சுக்கணும். நீங்கள் ஒவ்வொரு கேள்வி கேட்கும் போதும் அது அந்த அளவுக்கு அது ரன் ஆகும். உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் இதை பற்றி நம்ம பார்த்துருக்குறோம். உலகத்தில் இருக்கிற எல்லா வெப்சைட்டையும் ஆராய்ச்சி செகண்ட்ஸில் கொண்டு உங்களுக்கு கொடுக்குது இல்லையா? அதுக்கு அவ்வளோ தூரம் அது சூடாகும். அவ்வளோ தண்ணி அதுக்கு தேவைப்படும். அதுக்காக எத்தனையோ நிலத்தடி நீரை உறிஞ்சி எடுத்து, ஸோ உலகத்தை தண்ணீர் பஞ்சத்துக்கு இது ஒரு மெயின் ரீசன். இப்போ எல்லாருமே ஏஐ கூட வந்துட்டாங்க. ஒரு நிறுவனம் இருந்துச்சு, ஓப்பன் ஏஐ இருந்துச்சு, சாட் ஜிபிடி வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கூகுள்லேருந்து ஜெமினிலேருந்து எல்லாருமே ஏஐ இது தடுக்க முடியாதுன்ட்டாங்க. இப்போ ஒரு டைரக்டர் சொல்லியிருக்கார், சினிமா டைரக்டரு ஹாலிவுட்டில், ஏஐ இல்லாமல் படம் எடுக்க என்னால் முடியாது, ஏஐயில் படம் எடுக்காதீங்கன்னு சொன்னால் அது அபத்தமானது, இனி அத்தனை பேரும் ஏஐயில் தான் படம் எடுப்பான் அப்படின்னு. அது உண்மையும் கூட. ஸோ நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போது மிகப்பெரியதான தண்ணி பஞ்சம் இதெல்லாம் ஏஐ காரணமாக இருந்துச்சா, இப்போ கழிவுகளுக்கும் அதுதான் காரணமாக மாறிடுச்சு. இன்னும் இது ஆரம்ப கட்டமே இவ்வளோ தூரம் இருக்குது. இன்னும் போக போக இதெல்லாம் சேர்ந்து என்ன ஆகும் தெரியுமா? ஒரு நாள் எரிக்கணும் தானே எல்லா கழிவுகளையும். அது எரிய தொடங்கும். பூமியானது அக்கினிக்கு இரையாய் வைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம ஏற்கனவே விண்வெளியில் நம்ம கழிவுகளை உண்டாக்கிட்டோம். சேட்டலைட்ஸ் வழியாக பூமியை நம்ம குப்பையாக்கிட்டோம், நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் கழிவுகள்னு சொல்லுவாங்க. நம்ம கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி தூக்கி போடுறோம்ல, இதை எல்லாத்தையும் கொண்டு போய் கடலில் கொட்டி கடலையும் குப்பையாக்கிட்டோம். இப்போ எல்லாத்தையும் குப்பையாக்கிட்டு கடைசியாக விண்வெளியில் இருக்கிற பார்த்தீங்களா காற்று, இதையும் குப்பையாக்குறோம், கார்பன் டை ஆக்சைடு. ஸோ பூமியானது அக்கினிக்கு இரையாய் வைக்கப்பட்டிருக்கிற வசனம் 100% நிறைவேறுகிற இடத்துக்கு நாம் வந்துவிட்டோம். கடைசியாக ஒரு மிக முக்கியமான விஷயம், ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் ஒரு ஆய்வு நடத்தினாங்க. 80 வருஷமாக நடத்தியிருக்கிறாங்க. அதோட ரிசர்ச்சில் இப்போ ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வெரி சிம்பிள், பைபிள் சொன்ன ஒரே வார்த்தை தான் அதை கொடுத்துருக்குறாங்க. மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. இவ்வளோ மனுஷனுடையதான இன்னைக்கு உள்ள இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், மனிதனுக்கு தனிமை. அவன் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்னு ஒன்று இல்லாததுனால, அவனுக்கு துணைன்னு ஒன்று இல்லாததுனால அவன் இவ்வளோ பெரியதான ஒரு டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸு. அதாவது நம்ம ஒரு நல்ல விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஒரு வசதியை நம்ம எதுக்கு உண்டாக்குறோம்னா, நமக்கு ஏற்கனவே இருக்க ஸ்ட்ரெஸ் போகிறதுக்கு தான். இப்போ நீங்கள் கையில் நல்லா துணி துவச்சி உடம்பு ரொம்ப வீக் ஆயிடுச்சு, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு வாஷிங் மிஷின் கொண்டு வரோம், அதனால் உடம்பு வலி போகும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். யூஸ்வலாக சொல்லக்கூடியது உடம்பு வலி போகும், கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்போம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு தான் நம்ம எடுக்கிறோம். எல்லாமே அப்படி தானே கொண்டு வருவோம். ஆனால் இவ்வளோ டெக்னாலஜிஸ், இவ்வளோ ஃபேக்ட்ரிஸு, இவ்வளோ விதமான காரியங்கள் கொண்டு வந்த பிறகு எல்லாமே மனுஷனுக்காக தான். இது அத்தனையும் கண்டுபிடிச்சது மனுஷனுக்காக மட்டுமே. அந்த மனுஷனுக்காக கண்டுபிடிச்ச எல்லாமும் மனுஷனுக்கு நிம்மதியை கொடுத்துச்சா, சந்தோஷத்தை கொடுத்தாச்சுன்னா இல்லை. மனுஷனுக்கு சந்தோஷத்தை இன்னொரு மனுஷனால தான் கொடுக்க முடியும்னு 80 வருஷமாக ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. எவ்வளோ அழகாக ஆண்டவர் சொல்லியிருக்கார் பாருங்க. மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. இந்த ஒரு வார்த்தைக்கு 80 வருஷம் ரிசர்ச். இன்னைக்கு ரிசர்ச் பண்ணி கடைசியாக கண்டுபிடிச்சது அதுதான். உங்கள் செல்ஃபோனோ, டிவியோ, உங்ககிட்ட இருக்க டெக்னாலஜியோ எதுவுமே உங்களுக்கு ஏற்ற துணை இல்லைங்கிறத அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ 2வது பார்ட், இதுலேயே இன்னொரு விஷயம் வச்சுக்கோங்களேன். இப்போ சீனாவில் ஒரு ரோபோட் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இப்போ அந்த ரோபோட்டுக்கு வந்து பயங்கரமான மரியாதை, மவுஸ் கிடச்சிருக்கு. என்னென்னு கேட்டிங்கன்னா 17 லட்சத்துலேருந்து 1,40,00,000 வரைக்கும் அந்த ரோபோட் கிடைக்குது. இது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை, துணை. உங்களுக்கு ஏற்ற துணையாக அந்த ரோபோட்டை கொடுத்துட்றாங்க. நீங்கள் என்ன வடிவில் கேட்குறீங்களோ, என்ன செய்கிறீங்களோ, இதுதான் இது வரைக்கும் ஹியூமனாய்டு ரோபோட்லேயே நமக்கு மனுஷனுக்கு இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு, கூட வாழ்கிறதுக்கு இதுதான் தி பெஸ்ட்டு கண்டுபிடிப்பு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இப்போ யோசிச்சு பாருங்கள். இப்போது மனுஷன் கடைசியாக மிஷினை நம்பராக ஃபோனை பார்த்துக்கிட்டு இருந்தான், டிவி பார்த்துக்கிட்டு இருந்தான், அப்புறம் ஃபோனை பார்த்தாங்க, அப்புறம் ஏஐயோட பேசிக்கிட்டு இருந்தாங்க உட்காந்து. இப்போ ஒரு ரோபோட்டு, அதாவது ஹியூமனாய்டு ரோபோட்டே கொண்டாந்து அதோடு கூட வாழலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வராங்க. இப்போவும் சொல்கிறேன், மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்லங்கிறத ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி கண்டுபிடிச்சு சொல்லிருச்சு. ஆனால் ஏற்ற துணை எதுங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஏன் தெரியுமா? இப்போ இவங்க எல்லாத்தையும் ஏற்ற துணையாக எதையோ பண்ணிவிட்டு கடைசியாக ரோபோட்டையும் கொண்டு நிறுத்தியிருக்கிறாங்க. இப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, சில எல்லாருக்குமே ஒரு மாற்று கருத்துன்னு ஒன்று இருக்கும். ஏற்ற துணைனா நம்ம சொல்லக்கூடியது 100% ஃபிக்ஸ் ஆகிருக்கும்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் மாறுபாடான சிந்தனைகள் இருக்கும், அவங்களுக்குள்ள வாக்குவாதங்கள் இருக்கும், இவங்க கருத்து அவங்க கருத்து வேற வேறையாக இருக்கும், விருப்பு வெறுப்புகள் இருக்கும். ஆனால் இவன் என்ன சொல்கிறான் மனுஷன், அந்த ரோபோட் வந்து என்னுடைய 100% என் விருப்புக்கு ஏற்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்கிறான். நான் விரும்புகிற மாதிரியே அது சொல்லுது, என் இஷ்டப்படி. அது ஒரு விதமான டிக்டேட்டர்ஷிப்னு வச்சுக்கோங்களேன். நான் விருப்பப்படி தான் அது இருக்கணும் அப்படிங்கிறது டிக்டேட்டர்ஷிப். ஸோ இதை மனுஷன் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டான். இப்போவும் சொல்கிறேன், முடிவில் கடைசியாக ஒரு இடத்துக்கு முடிவுக்கு வந்து சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து ஏற்ற துணையாக இருக்க வாய்ப்பே இல்லை. மனுஷனுக்கு மனுஷி, மனுஷிக்கு மனுஷன், இதான் ஏற்ற துணை, இதான் கர்த்தர் உண்டாக்கினது. இப்போ திருப்பியும் இவர்கள் இன்னொரு இடத்துக்கு தாண்டி போகிறாங்க. அதுவும் கடைசியாக இவன் கண்டுபிடிக்க போகிறது ஏற்ற துணை இல்லை என்று சொல்லி. கடைசியாக சொல்லி முடிக்கிறேன்.
வேதத்தினுடைய வார்த்தைகளில் ஒன்று கூட பொய்யாய் போகாது, தவறி போகாது. அதை தாண்டி மனுஷனால் போகவும் முடியாது. வேதம் நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடியது, நித்திய ஜீவ வசனம். அது நல்லா வாசித்து பாருங்க, தியானிங்க. வருகை மிக சமீபம். இயேசு கிறிஸ்து வெகு சீக்கிரத்தில் வருகிறார். வருகை தாமதிக்குமானால் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். காட் பிளஸ் யூ.